ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுதானியம் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு தொட்டுக்க ஒரு தக்காளி சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ரெண்டோட காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியே என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தினையரிசி 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். தினையரிசி ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல பொடி பொடியாக இருக்கும். இதை நம்ம ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் நிறைய அழுக்கு தூசியெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்க போகிறோம். தண்ணி வடித்து எடுத்த பிறகு ஒரு காட்டன் டவலில் இது மாதிரி நல்லா பரப்பி விட்டு விரித்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இது காயட்டும். அந்த காட்டன் டவல் ஈரத்தை ஃபுல்லு உறிஞ்சிற அளவுக்கு நல்லா காயட்டும். இதை ஏன் நம்ம கழுவி சேர்க்குறோம்னா தினையரிசியில் நிறைய தூசி இருக்கும். அதுக்காக தான் இதை கழுவி சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா காஞ்சதும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா காய வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து வாணலில் வறுக்க போகிறோம். இப்போ ஒரு அடி கனமான பேனை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச தினையரிசியை போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். அதாவது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், ஒரு நல்ல வாசம் வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தால் போதும். ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததும் இதை அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ 1 கிளாஸ் தினையரிசிக்கு 1 கிளாஸ் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன். வெள்ளைச்சோளம் நாட்டுச்சோளமாக எடுத்திருக்கேன். இதை அப்படியே பேனில் சேர்த்துட்டு இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்க போகிறோம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா லேசாக பொரிய ஆரம்பிக்கும். இந்த வெள்ளைச்சோளம் நல்லா பொரிஞ்சதும் இதை நம்ம பாப்கார்னாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாப்கார்ன் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெள்ளைச்சோளத்தை நம்ம கழுவணும்னு அவசியம் இல்லை, நல்லா சுத்தமாக தான் இருக்கும். அதனால் அப்படியே போட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா பொரிஞ்சதும் நம்ம அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம ஏற்கனவே தினையரிசி வறுத்து வச்சுருந்தோம்ல, அதே பிளேட்டுக்கு இதை அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். இந்த வெள்ளைச்சோளத்தில் பாப்கார்ன் செஞ்சு சாப்பிட்டோம்னா லோ ப்ரெஷரை கூட கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா ஆறுனதும் அப்படியே இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம். பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் ஒரே தடவையே போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது சின்ன மிக்ஸி ஜாருங்கிறனால நான் 2 தடவை போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது. எந்த அளவு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மிச்சம் இருக்கிறதையும் நம்ம போய் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு மொத்தமாக ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சது எல்லாத்தையும் ஒரே பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இதிலேருந்து பாதி அளவு மட்டும் நம்ம எடுத்து உருண்டை செய்ய போகிறோம். இதிலேருந்து நம்ம 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். மீதியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம எப்பப்போ தேவையோ அப்பப்போ இதை நம்ம யூஸ் பண்ணி உப்புமா கூட செஞ்சுக்கலாம். உப்புமா செய்யலாம், அடை செய்யலாம், இல்லை இந்த மாதிரி உருண்டையாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு கடையை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் 2 வரமிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சேர கிளறி விட்டுட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம இதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தான் மாவு எடுக்க போகிறோம். அதனால் இதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சரியான அளவாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர்ற அளவுக்கு நல்லா மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்ததும் இப்போ நம்ம அதில் 1 டம்ளர் அளவுக்கு மாவை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே போட்டுட்டு அப்புறமேல் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5-6 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நல்ல கெட்டியான பக்குவமாக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். இந்த அளவுக்கு நல்ல கெட்டியான பிறகு மட்டும்தான் நம்ம மாற்றணும். தண்ணியோடு இருந்தால் நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வராது. இந்த மாதிரி வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை அப்படியே நல்லா லேசாக ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம்.
லேசாக ஆறுனதும் அதாவது கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே இதை அப்படியே நல்லா கொலக்கட்டை ஷேப்பில் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு உருண்டை மாதிரி வேணும்னா உருண்டை உருண்டையாகவும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இல்லை கொலக்கட்டை மாதிரி வேணும்னா கொலக்கட்டை மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா உருட்டி வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு மில்லட்ஸ்லாம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இது மாதிரி மில்லட்ஸில் செஞ்சோங்கிறதே தெரியாமல் கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாவோ இல்லை கொலக்கட்டை ஷேப்லேயோ செஞ்சு நம்ம இதை அவிச்சு எடுக்க போகிறோம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி காஞ்சதும் ஒரு இட்லி பிளேட்டை வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச உருண்டை எல்லாத்தையும் இதில் எடுத்து வைக்க போகிறோம். எல்லா உருண்டையும் நம்ம எடுத்து வச்சதுக்கு பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம இதை ஏற்கனவே நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால இது 8 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா வெந்து நம்ம சூப்பரான ஒரு உருண்டை ரெடி ஆயிரும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிளான தக்காளி சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 10 பல் பூண்டு நல்லா தோலை கழுவிட்டு அப்படியே தோலோடு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 போல் பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வேணான்னா நீங்கள் சீரகம் சேர்க்காமையே அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட நம்ம அரைச்சி வச்ச சட்னியையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சட்னி கொதிக்கும் போது கொஞ்சம் வெளியில் தெரிக்கும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இறக்குனா ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். இந்த திணை அரிசி சோள உருண்டையோட இதோட சேர்த்து இந்த சட்னியும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே அளவுகளில் இந்த மாதிரி நீங்களும் திணை சோள உருண்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.